Hi friends, welcome back to Mama with Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து மழையில போய் சுத்தி பத்திரிக்கை வச்சிட்டு வந்தோம். அது உங்களுக்கும் தெரியும் நல்லாவே. சோ அதனால அந்த பத்திரிக்கை வச்சிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நாங்க எதுவும் சாப்பிடல. ஏன்னா ஒரு வீட்லயே எல்லாம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டதே ஓகே அப்படின்னா அதுல வந்து பேபிமாக்கு வந்து மழையினாலையும் அந்த மாதிரி சாப்பிடாம இருந்ததுனாலையும் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணி பேபிமா மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாங்க வந்து பாருங்க எப்படி இருக்கு பேபிமான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். பேபிமாவை பார்த்து நலம் விசாரிப்போம். ஓகே, நான் பேபிமா கடையில தான் இன்னைக்கு வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மில்ஸ். ஏன்னா நம்மளால செய்ய முடியல. என்ன சொல்றது, ஒருத்தருக்கு ஒன்று வருது அப்படின்னா எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்தா வரும். அந்த மாதிரிதான் ஆயிப்போச்சு. செம்ம வலி, நேற்று கழுத்து வலி, மோனா போட்டு பிசைஞ்சு என் கழுத்தை போட்டு பிசைஞ்சு. இப்ப அந்த வலியை விட பிசைஞ்ச வலி தான் ஜாஸ்தியா இருக்கு. கழுத்து செம்ம கழுத்து வலி, தொண்டை வலி, வாய் ஃபுல்லா என்ன சொல்றது புண்ணு மாதிரி, எப்படி சொல்றது ஃபுல்லா எரியுது, உள்ள ஃபுல்லா என்னமோ மாதிரி இருக்கு. அப்புறம் வந்துட்டு வயிற்று வலி, அப்புறம் வந்துட்டு தலைவலி, எதுதான் இல்ல நமக்கு எல்லாமே. என்னப்பா எல்லாம் அதே மாதிரி சொல்லுங்கிற, வாயெல்லாம் புண்ணா இருக்குது, அதா இருக்குது, இதா இருக்குதுன்னு. நாக்கு ஃபுல்லா கீழே ஃபுல்லா கொப்பளமா. தேங்காய் பால் வாயில ஊற வைக்கணும். தேங்காய் வாங்கி கடிச்சு தேங்காய் பால் ஊற வைக்கணும். இடியாப்பம் நைட்டு வந்து வாங்கணும். இடியாப்பம் வரதே இல்ல. தேங்காய் பால் நம்மளே செஞ்சுக்கலாம். இடியாப்பம் தான் கத்துவானே சில நேரத்துல. இடியாப்பம் நேத்து கூட முந்தா நேத்து கூட பார்த்தேன் கத்தின்னு போனாங்க. தேங்காய் பால் நம்மளே செஞ்சுக்கலாம். ஒரு மூடி தேங்காய் உடைச்சா பால் எடுத்தா வேலை முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஆனா பசிக்கல எனக்கு. பட் ஆனா டேப்லெட் சாப்பிடணும். இல்ல வெறும் வயிற்றுல நம்ம சாப்பாடு டேப்லெட் சாப்பிட முடியாதுல்ல. அதனால வந்துட்டு என்ன பண்றேன், சரி கொஞ்சமா ரசம் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் முடியுதா அப்படின்னு. அப்படி முடியல அப்படின்னா மோர் மாதிரி ஏதாவது கலக்கி குடிப்போம், இல்லைன்னா கஞ்சி மாதிரி சுட கஞ்சி மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். பட் எப்படின்னு தெரியல. இன்னைக்கு பிளாக் வேற, இன்னைக்கு கொஞ்சம் வேலை எல்லாம் நிறைய இருக்கு, பெண்டிங் ஒர்க் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிக்கணும். முடிப்பேனா முடிக்க மாட்டேனான்னு எனக்கே தெரியல. இப்ப பிளவுஸ் எல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துன்னு போயிட்டு நம்ம டெய்லர் கிட்ட கொடுக்கணும். அங்க என்ன தைச்சு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் ரிப்பீட் வாங்கிட்டு வரணும். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு நியூ இயர் வரைக்கும் தான் இதெல்லாம் நம்ம செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிஸி ஆயிடுவோம். அதுக்கு முன்னாடி இப்ப என்ன தேதி, இன்னும் 10 நாள் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10 நாள்ல எல்லாத்தையுமே நம்ம கடை முடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு இந்த வீடியோக்குள்ள எனக்கே தெரியாது. பட் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி முந்தா நேத்து வந்து நாங்க பர்ச்சேஸ் போயிருந்தோம். பாப்பாக்கு ஒரு கிரீன் கலர் சாரி வேணும் அப்படின்னுட்டு. பட் அது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் ஆனா சூப்பரா இருக்குன்னு நீங்க அது ஒரே செகண்ட் தாட்லயே இருக்கு. அதை எடுக்கலாமா வேணாமா, இல்ல ஃப்ரெஷ்ஷா பாக்கலாமா அப்படின்னுட்டு. சோ அதனாலதான் இப்ப பாப்பா இப்ப போற இடம் வந்து ரொம்ப லேட்டா தான் வந்தா அப்பல. சோ வந்த உடனே இப்ப 3 பேரும் கிளம்புறோம். திரும்பி போயிட்டு ஃபைனல் பண்ணிட்டு அதை எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் வந்து எனக்கு ஓவர், அவ்வளவுதான். அதான் உனக்கு ஆல்ரெடி ஓவர். பாப்பாவும் அம்மாவும் பொண்ணும் இனிமேட்டு சுப்புன்னு வரணும். ஆமா, இப்படியே வந்துட்டு இப்படியே போயிடணும். சோ அதோட முடிச்சிடலான் இருக்கேன். சரி ஓகே, இந்த பர்ச்சேஸ் முடிக்கலாம் அப்படின்ட்டு ஃபைனலா வந்து நம்ம இப்ப கிளம்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு என்னதான் பண்றோம், எப்படிதான் எடுக்க போறோம்ன்றது எனக்கே ஒரு ஐடியா இல்ல. நான் வேற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா எடுப்பேன், இல்லைன்னா திரும்பி அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துருவேன். வாங்க போலாம். அப்ப அந்த எடுத்து வச்சதை எடுக்க மாட்டியா? எடுத்து வச்சதே எனக்கு இப்ப வரைக்கும் மைண்ட் செட்ல வரல. அங்க போய் பார்த்துட்டு இப்ப வேற ஒரு ஷாப் போறோம். அங்க போய் பார்த்துட்டு நிஜமாலே அது பெட்டர் தான் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த பக்கம் போவேன். இல்ல அப்படின்னா இப்படியே வந்துருவியா? இப்படியே இங்க ஏதாவது பிடிச்சிருந்தா ஃபைனல் பண்ணுவேன், இல்லைன்னா அப்படியே அதுக்கு பெஸ்ட் நான் இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு பார்த்து எடுத்துன்னு. நீ பேசாம நீ நான் எனக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை எடுப்பேன். முடியா உனக்கு பிடிச்சதாவும் எடுக்கிறாவா, ஏதோ ஒரு போனா எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உங்க மாமியார கலர் மாத்த சொல்லு. பிரவுன், அந்த பிரவுன் இருக்குது பாரு, உனக்காகவே அப்படியே வெயிட்டிங்ல இருக்குது. எப்ப வாங்கணும்? எப்பப்பா பிரவுன் வாங்கணும்? ஓஹோ, வெளியில போ. இது உள்ளுக்குள்ள நிக்கிறதுனால இதுல தெரியல மாட்டேங்குது. உனக்கு எப்படி தெரியுது? பெருசா தெரியலன்றியா? இதுக்கு ஜுவல்ஸ் எடுக்குமா? கோல்ட் ஜுவல்ஸ் எடுக்கணும்ல. இதெல்லாம் என்ன பாக்க இதெல்லாம் என்ன கணக்கு? பட்டு புடவை மாதிரி தெரியக்கூடாது, ஆனா பட்டு புடவையா இருக்கணும் அந்த கணக்கா?
சில்க் சிம்பிளா காணுமே. சிம்பிள் எங்க? ஓ இதுல இருக்குதா? இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியா தெரியாது. இதெல்லாம் ஹெவியா, அந்த கொஞ்சம் வெயிட்டா ஹெவியா தெரியும். இது கொஞ்சம் உடம்புல இருக்க தெரியாது. ஓஹோ. இந்த பச்சையும் என்கேஜ்மெண்ட் கட்டின பச்சையும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. எது? இது கூட நல்லா இருக்கு. இப்ப எடுத்து போட்டிருக்கிறது கூட நல்லா இருக்குப்பா. இல்ல இது வேற அது வேற. இது பிரவுன், இது பிரவுன், அது மெரூனாப்பா. அது இந்த கலர் வயலட் கலர். என்னப்பா நீ என்னப்பா யோசிக்கிற? அங்கே போயிடலாமா? இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஃபரெண்டா நீங்க எடுத்து வச்சுக்கணும். வேற கலர்ஸ் இவ்வளவுதான் இருக்கா? அந்த மாதிரி போவாம டேஸ்ட் இதெல்லாம் கிரீன் வித் பிங்க் பார்டரா? டார்க் கலராவே போகுது. இதுல வேற கலர்ஸ் கொஞ்சம் டார்க்காவே இல்லப்பா. இப்ப நம்ம அது லைட்டா போனீங்கன்னா இது வேணாம். இது லைட்டா போனா அந்த கலர் இல்லப்பா. அங்க ஒரு கிளி பச்சை இல்ல ஒரு கிரீன் போட்டு கோல்டு பார்டர் மாதிரி இருந்ததுல, அது நேர்ல பாக்கும்போது அவ்வளவா நல்லா இல்ல. வீடியோல பாக்கும்போது மினுக்குது பாத்தீங்களா? கடைசியா வேணாம்னு வச்சுட்டு வந்தியா? ஆமா வேணாம், எனக்கு வேணவே வேணாம்ல. அது மினுக்குது அப்படியே. ஆனா ஒருத்தரும் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அதை சஜஸ்ட் பண்ணவே இல்லை. அது நம்ம வீடியோல போடவே இல்ல, போட்டோ தான் போட்டோம். ஆமா போட்டோ போட்டோம். ஆமா கரெக்ட். என்ன திரும்பி திரும்பி இதே சாரி கட்டி கட்டி பாத்துன்னு இருக்கீங்க? எங்க வாதத்தை நாங்க வச்சுட்டோம். உங்க வாதம் 10 பிசாக்கு பெறாதவா? இல்ல இல்லப்பா, எனக்கும் தோணல. ஏன் அப்படின்னா சாரியே கோல்டு ஜரி வருது, அதனால எனக்கு கோல்டு பெருசா எடுக்கல. இப்படி கடை சுத்தி தெரியுது பண்ற அந்த வேலைய எங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற அதை விட மாட்டேன்ற நீனு. கடைக்காரங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி எங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி நீனு. வேணா நான் பிரிக்காதீங்க. அது பேரட் கிரீன் கேட்டாங்க. இல்ல கிரீன் தான் வேணும், பேரட் கிரீன் எடுங்க. ஆனா இது காட்டன் சாரி மாதிரி தெரியுது. அதான் பட்டு தானே அது இப்ப எடுத்தது. மூஞ்ச காட்டுப்பா இங்க. நீ கன்ஃபியூஷன் நீ என்ன கன்ஃபியூஷன்ல இருக்க? ஐ அம் நாட் இன் கன்ஃபியூஷன் அட் ஆல். என்னதான் நான் சொன்னாலும் இங்க எது படாதுன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. அதனால ஐம் சைலன்ட்லி சிட்டிங். குட். நீ தான் குட் கேர்ள் பாப்பா. திஸ் கேர்ள் லேடி இஸ் பேட் லேடி. நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம். நான் இப்படியே பிடிச்ச பிள்ளையார் மாதிரி இங்கே உட்காந்துக்கிறேன். நீங்க என்ன கூப்பிடுங்க, ஏஞ்சி வரேன். அந்த ஆண்டி எனக்கு கட்டி விடுவாங்க. பாருங்க, நல்லா இருந்தா எடுங்க, இல்லைன்னா திருப்பி வந்து உட்காந்துக்கிறேன். பாருங்க. ஓகே குட். கலர் நம்ம எல்லாம் பச்சையும் எடுத்து வச்சுக்கிறியா? இது அன்னைக்கு பார்த்தேன். ஆள் கிளி பச்சை. இல்லையே, இது பார்க்கலையா? இது பார்க்கல. இந்த கலர் தானே? இல்லையா? இதுதான் சேம் காம்பினேஷன். ஆக்சுவலி கொஞ்சம் டிசைன் இருக்கு, அவ்வளவுதான். இல்ல ரெடி, சேம் காம்பினேஷன் தான். சரி, எனக்கு அது பிடிக்கல. சேம் காம்பினேஷன். ஆமா சேம் காம்பினேஷன். ரொம்ப தின்னா இருக்கும் துணி, திக்கா இருக்கும். அது தின்னா இருக்கிறதுனால தான் எனக்கு பிடிக்கல. எனக்கு அந்த ஃபீலே வர மாட்டேங்குது. சாஃப்ட் சில்க்ன்றீங்க, ஏதோ பேர்லாம் சொல்றீங்க. என்னது இது? திரும்ப ஓகே. இது ஒன்று ஓகே எனக்கு. இது வேணா கட்டி பாருங்க, வச்சு பாருங்க. சாரி சார். நோ ப்ராப்ளம். மேடம் வாங்க. கருப்பா காட்டுற மாதிரி இருந்தா சரி, வெளியில வா. நீ அப்படி கம். பளிச்சுன்னு தானே காட்டுது. ஸ்னேகா கிரீன். இந்த சன் வரலீங்களா? இல்ல வரல வருவாங்க. எப்பவுமே நீங்க மட்டும் தான் வரீங்க.
அவன் பர்ச்சேஸ்க்கு அவனுக்கு வாங்கறதுக்கு மட்டும்தான் அவன் வருவான், மத்தவங்க வாங்கறதுக்கு வரமாட்டான். இருக்குல்ல. ஓகே, இது சூப்பரா இருக்கு. ஐ லைக் திஸ். இது வேணாம் அப்படின்ட்டீங்கன்னா அதை நான் சொல்லவே இல்ல. எடுத்துக்கலாம். நீ என்னப்பா சொல்ற? வாட் பேபிமா, ரிச் லுக்கா இருக்கு. வாட்ஸ் யுவர் நான் ஒப்பீனியன்? வந்து பிளவுஸ் வந்து நான் நல்லா கிராண்டா டிசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ உன் ஒப்பீனியன் என்ன? நல்லா இருக்குதா சூப்பரா இருக்குதா? அம்மா ரெண்டு சைடு தடவுது. வந்து பட்டு புடவை ஓகேவா, கரெக்டா? இந்த பட்டு புடவை வந்து ஆனா பாத்தீங்கன்னா காட்டன் சாரி மாதிரி தருது. இருந்துட்டு போட்டோம். அது எதுக்கு பட்டு 1000 ரூபாய்ல காட்டன் சாரி எடுத்து போயிடுவேன். 10,000 ஊத்தி எதுக்கு இதை எடுப்பானு? வாங்குறவங்களுக்கு இது தெரியும், இது பட்டா காட்டன் சரியான்னு. ஓகே, திஸ் இஸ் நயன்தாரா ரீசென்ட்லி draped dropped cut like பட் என்னது? ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாரி வந்து எனக்கு பிடிக்கல, ரெட் கலர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்க வந்து என்ன சொன்னீங்க? நயன்தாரா போட்டிருந்தாங்க. அப்படியா பாக்குறாரு வீடியோ? அப்படியா? இப்போ அது என் கண்ணுக்கு அழகா தெரியுது. இனிமேல் ஏதாவது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வந்து அவங்க போட்டிருந்தாங்க, இது வந்து இவங்க போட்டிருந்தாங்க நம்ம சொல்லிடுவோம். இப்போ இது வந்து என் கண்ணுக்கு அழகா தெரியுது. அண்ணா அண்ணா என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. என்னது? எங்க டார்ச்சர் பண்றது இல்லாம அவர் இப்படி வச்சுட்டு ஒரு மூக்காக எவ்வளவு பேரை கஷ்டப்படுத்துற. அவர் பாட்டு தான் பாடணும் என்கிட்ட. சொல்வியா மாமா, ஊகும் சொல்வியா மாமா. அது நல்லா இருக்கு. எப்படியோ அப்படியே ஆட்டையே போடுறப்பா நீ. ஷாப்பிங் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வெட்டு தான் உழுகும். இதுக்கப்புறம் இப்பவே விழுந்துருக்கணும் உனக்கு ஒரு வெட்டு. எப்படி இருந்தாலும் எடுக்க தானே செய்யணும். அதனாலதான் சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்துட்டேன் நானும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எல்லா பெரிய பெரிய பிரியாணி எல்லாமே ரோட்டுக்கு வந்துட்டாங்க. காலேஜ் பிரியாணி ரோட்டுக்கு வந்துட்டாங்க, RR பிரியாணி ரோட்டுக்கு வந்துட்டாங்க. பிரியாணி சாப்பிட்டா சரியா போயிடும். அதனால நீ பிரியாணி பேபி மாவோட கம்ப்ளைண்ட் என்னன்னு கேளுங்க. உள்ளுக்குள்ள ஹோட்டல் வச்சா யாரும் வரமாட்டாங்கன்னு ரோட்ல எடுத்துன்னு வந்து வச்சிட்டாங்களா, அதனால வழி போக்குறான பேபிமா வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு அந்த ஸ்மெல்லுக்கு. ஷாப்பிங் போய் பார்த்தேன் சரியா வரல. ஆமா, உடம்பு சரியா போகும். அடுத்தது பிரியாணிக்கு வந்துருக்குற. சாப்பிட்டு பாக்குறேன், அதுக்காக உடம்பு சரியாவதான்னு பாக்குறேன். சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப போயிட்டு நாம என்ன பண்ணிட்டு வந்தோம்னா மோனா ஷாப்பிங் ஓவர். ஒன்லி இதுக்கப்புறம் பேக்கிங் தான். பேக்கிங், அதுக்கப்புறம் வந்து என்ன மேக்கப் ஐட்டம்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணும். ஸ்லிப்பர்ல எல்லாருமே ஓவர் தானே, எல்லாமே ஸ்லிப்பர் ஓவர். இவ வந்து இப்ப அவங்க வந்து ஹனிமூன் போறாங்க, அதுக்கு மட்டும் தான் இப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு வந்து இப்ப எவ்வளவு செட் ஆயிருக்கு என்ன ஏதுன்னு தெரியல, அதுவுமே கணக்கு பாக்கணும். எவ்வளவு செட்ஸ் ரெடி பண்ணிருக்கா என்ன. அதுக்கப்புறம் வந்து இன்னர்ஸ் வந்து ரெடி பண்ணும். இன்னர்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இப்ப வந்து என்ன எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பேரட் கிரீன் வித் இது எப்படி சொல்லுவாங்க, டொமேட்டோ ரெட் இல்லன்னா பிங்க் அந்த மாதிரி வரும். இந்த பார்டர் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தோட ட்ரெடிஷனல் பார்டர்னு சொல்லிட்டு இது காட்டுவாங்க. 70,000 நான் லக்ஷ்யா சில்க்ஸ்ல பார்த்தேன், அது சொல்லியிருந்தாங்க. அந்த பார்டர் தான் இது மேபி. ஆனா வந்து இது என்னன்னா அது ஒரிஜினல், இது ஒரிஜினல் கிடையாது, அவ்வளவுதான் இதுல வித்தியாசம். இது சில்க் சாரி, ஜரி ஒரிஜினல் கிடையாது, ஃபுல் சில்க் சாரி. இது கலர் செம்மையா தெரியுது தெரியுமா இதுல. இதுக்கு பிளவுஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பிளவுஸ் பேட்டர்னும் சரி அந்த பார்டரும் சரி எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இது என்னது ஆக்சுவலா? எது இந்த பிளவுஸ் எங்க வரும்? இந்த பார்டர் எங்க வரும்? கைக்கு வரும். இங்க அவ்வளவு தூரம் வருமா? ஆமா, உன் கைக்கு ஃபுல்லாவே வந்துரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நயன்தாரா வந்து ரெட் கலர் சாரி கட்டி இருந்திருப்பாங்க. நான் ரெட் கலர் சாரி வேணும், ரெட் கலர் சாரி வேணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் சாரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது கடைசியில வந்து மோனாவோட பேக்கிங் பட்ஜெட்ல பத்தல அப்படின்னா இது அவ வார்ட்ரோப்ல ஏறும். மோனாவோட பேக்கிங்ல ஒரு என்ன அதிமிஞ்சி இருந்துச்சு அப்படின்னா இது என் வார்ட்ரோப்ல ஏறும். அவ்வளவுதான். கடைசியில யாரு வார்ட்ரோப்ல ஏறும்? இதுல பேபிமா பேர் இருக்குதா மோனா பேர் இருக்கான்ட்டு ஃபைனலா. ஓகேவா? இந்த ரெட்டுக்கு கிரீன் காம்பினேஷன் இது தேடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நீங்க வந்து நினைக்கலாம் என்ன ஓல்டா எடுக்கிறாங்க, எல்லாம் ஓல்டு பேட்டர்ன் ஓல்டு டிசைனா கூட நினைக்கலாம். பட் எங்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா சாரீஸ்ங்கிறது கம்மி. நான் வந்துட்டு நிறைய வச்சிருந்தேன், எல்லாத்தையுமே வந்து கோயம்புத்தூர்ல குத்துட்டு வந்துட்டேன். இப்பதான் வந்து என்ன திரும்பி என்னோட சாரீஸ் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா இவருக்கு சாரீஸ் பிடிக்காதுன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன் எல்லாத்தையுமே. இப்ப திருப்பி வந்து என்ன பண்ணும், இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சிங்கி வச்சுன்னு இருக்கிறேன் நானு. இன்னொன்னு வந்து என்னன்னா
இதுக்கப்புறம் எனக்கு saree தான் தேவைப்படும். ஏன்னா மோனா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் மாமியார் சம்மந்தி வர்றது, சம்மந்தி நம்ம இது பண்றது, அது இதுன்னு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு மோனா ஃபங்க்ஷனு அது இதுன்னு எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் 5 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா பையனுக்கு பொண்ணு பார்க்க போயிடுவோம். அப்ப saree வேணும். அதனால இனிமேல் நான் என்ன பண்ணிட்டேன், இனிமேல் நோ வந்து என்ன சொல்றது, வயசுக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், ஒண்ணு சுடிதார் இல்லைன்னா saree பட்டு புடவை அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு சில ட்ரெஸ்ஸுங்களை ஆசைப்படுறேன். பட் அது என்ன அப்படின்னா ஓகே இப்போதைக்கு இது கம்மியான ரேஞ்சில ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாய் ரேஞ்சில இதை போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அது காஸ்ட்லியா எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. அந்த மாதிரிதான். ஆனா சுடிதார்ஸ் எடுக்கிறேன். சுடிதார்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்ப வேணாலும் எந்த ஏஜ்ல வேணாலும் நம்ம சுடிதார் போட்டுக்கலாம். அதனால பிரச்சனை இல்லாம எடுத்துன்னு இருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் எல்லாம் சொல்றீங்க. சரி ரேட்டு சொல்ல வேணாம் அப்படிங்கறது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் சொல்லல. ஏன்னா ஒரு சிலருக்கு ஹர்ட் ஆகும், ஒரு சிலருக்கு ஹர்ட் ஆகாது. அதனால வேணாம் அப்படிங்கறதுனால ரேட்டு சொல்ல விரும்பல. பட் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, அவ்வளவுதான். ஓகேவா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இனியோட ஷாப்பிங் இதுக்கப்புறம் வந்து எங்களோட ஷாப்பிங்கே வராது, நீங்க கேட்டாலுமே வராது இதுக்கப்புறம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.